ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சுண்டலும் கொழுக்கட்டையும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து சுண்டலுக்கு வந்து நான் நல்லா சுண்டலை வேக வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் துருவி போட்டு நல்லா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு நல்லா சூப்பராக ரெடி பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு வந்து இந்த டைம் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு தான் ரெடி பண்ணுறேன். நான் எப்போவுமே நான் வந்து கடையில் பேக்கெட் மாவு வாங்கி செய்வேன். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் மிஷினில் வாங்கி அதாவது அரிசி ஊற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து செஞ்சேன். பட் எனக்கு அது அவ்வளோவா சரிப்பட்டு வரல. எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஸோ இருந்தாலும் ஓகே, ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொழுக்கட்டை நானும் பாப்பான்றதுனால தான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா பொலன்னு பண்ணிவிட்டு அது என்ன ஆக போகுதுன்னு தெரில. பட் இருந்தாலும் நல்லா கொழுக்கட்டை நல்லா தான் வந்தது சாப்பிட்றதுக்கு. ஓகேன்ற மாதிரி இருந்தது. பூர்ணத்துக்கு வந்து வெல்லம், தேங்காய், எள், வேர்க்கடலை இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அடித்து நல்லா கொழுக்கட்டைக்கு வேக வச்சுட்டேன். சூப்பராக கொழுக்கட்டையும் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன்.